Planning is not a discrete phase, okay? Planning is a continuous and iterative process. PCI. Planning is a continuous and iterative process. Planning is not discrete phase. என்ன மீனிங் அப்படின்னா பிளான் அப்படின்றது இப்போ ஒரு பிளான் பண்றாங்க அப்படின்னா அந்த பிளான் வச்சு ஒரு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே பிளான் வச்சுட்டு திருப்பியும் பண்ணிட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு பண்றது 2025ல பண்ற ஒரு பிளான் வந்து 2026ல வந்து கரெக்டா ரிலேட்டடா இருக்காது. டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் மீன் பை கண்டினியூவஸ் அண்ட் இட்டிரேட்டிவ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் பிளான் எப்போ பிகின் ஆகுது அப்படின்னா பிளானிங் பிகின்ஸ் வென் அப்படின்னா கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ரீவியஸ் ஆடிட். ப்ரீவியஸ் ஆடிட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போதான் புது பிளான் பண்ணுவாங்க. அந்த பிளான் எது வரைக்கும் போகும் அப்படின்னா இந்த கரண்ட் ஆடிட் முடிகிற வரைக்கும் போகும். ஓகே, பிளானிங் பிகின்ஸ் when it begins அப்படின்னா completion of the previous audit. Completion of the previous audit. Planning begins when planning begins when the completion of previous audit. It continues until the completion of current audit. Current audit முடிகிற வரைக்கும் இந்த பிளான் வந்து போயிட்டு இருக்கும். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் continues until the completion of current audit. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னதுன்னா இப்போ பிளான் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணணும். அதுதான் இங்க கீவேர்ட் என்ன அப்படின்னா prior to. Planning should be prior to everything. என்ன what everything அப்படின்னா FAPனா further audit procedure பண்றதுக்கு முன்னாடி பிளான் பண்ணணும். It should be prior to the further audit procedure. And then it should also be prior to risk of material misstatement. Risk of material misstatementக்கு முன்னாடியும் பிளான் இருக்கணும். ஆக்சுவலா என்னன்னா planning should be prior to further audit procedure and risk of material misstatement. இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிடணும். யார் பண்ணணும்? Auditor should do. Okay, இப்போ வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி பிளான் பண்றோம். ஓகே, என்ன பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. இது ஒரு செப்பரேட் கொஸ்டினா கேட்க கூட சான்ஸ் இருக்கு. 5 பாயிண்ட்ஸ். வாட் டு கன்சிடர் பிஃபோர் டூயிங் அ பிளான் அப்படின்னு கேட்பாங்க. 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. Now let's see the 5 points. Okay, first point வந்து assessment procedure, analytical procedure to be applied as risk assessment procedure. First point வந்து analytical procedure to be applied as risk assessment procedure. Second வந்து obtaining a general understanding of legal and regulatory framework of the entity. லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க், அந்த என்டிட்டியோட லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்ஒர்க் பற்றி தெரிஞ்சுக்கணும். அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பாயிண்ட் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. ஃபோர்த் பாயிண்ட் இஸ் எக்ஸ்பர்ட்ஸ், இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இந்த கம்பெனியில் இருக்காங்களா, யாரெல்லாம் வரப்போகிறாங்க இந்த ஆடிட் பண்ணுறதுக்கு, இன்வால்வ்மெண்ட் ஆஃப் experts. Fifth point is performance of other risk assessment procedure. Now let us recall the 5 points again. First point is analytical procedure AP to be applied as risk assessment procedure. RAP, analytical procedure to be applied as risk assessment procedure. Second is obtain a general understanding.
ஒரு என்டிட்டிக்கு போகிறப்போ ஜென்ரலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் இல்லையா, அவங்களோட லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தி என்டிட்டி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. லீகல் அண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தி என்டிட்டி. தேர்ட் ஒன் இஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் மெட்டீரியாலிட்டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வந்து இன்வால்வ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ், யாரெல்லாம் இன்வால்வ் பண்ண போகிறாங்க ஆடிட்டில் அப்படின்ட்டு. ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் அதர் risk assessment procedure, performance of other risk assessment procedure. Okay, first point என்னது, first point is analytical procedure to be assessed, to be applied as risk assessment procedure. APRAP, general understanding of legal and regulatory framework, determination of materiality. Keywords தான் important, இந்த வேர்ட்ஸ்லாம் கன்ஃபார்மாக ஆன்சரில் இருக்கணும், அப்போ தான் மார்க் வரும். Next, involvement of experts and then other performance of other risk assessment procedures. இதுதான் என்ன பாயிண்ட்ஸ், இந்த 5 பாயிண்ட்ஸும் எதுக்காக எழுதணும் அப்படின்னா, டு பி பிளானிங் பண்ணுறப்போ என்ன பாயிண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த 5 பாயிண்ட்ஸும் எழுதணும். திஸ் 5 பாயிண்ட்ஸ் ஷுட் பி கன்சிடர்ட் while doing a plan.